ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ராகு கேது பெயர்ச்சி 2025 ஏப்ரல் 26ஆம் தேதி சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியாகுது. ராகு கேத்து பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ராகு கேத்து இந்த ரெண்டு கிரகங்களும், அதாவது ஒரே கிரகங்கள், ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது. இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தாலேயானால் 180 பாகையில் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா கிரகங்களும் 7 கிரகங்களும் வலப்புறமாக போகும், கிளாக் வைஸில் போகும். ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகும். இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும், கேது கன்னியா ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு வரார். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த கேது உத்திர நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வரார். ஸோ இதுதான் ராகு கேத்துவினுடைய மாற்றம். இது 26/4/2025 வருது. இதற்கு அடுத்த ராகு கேது பெயர்ச்சி பார்த்தேனால் 13/11/2026. பொதுவாகவே 1.5 வருஷம் இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ராசியிலையும் இருக்கும். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு 18 மாத காலமாகும். ஒரு நட்சத்திர பாதம், அதாவது 9 நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி. அந்த ஒரு நட்சத்திர பாதம் 2 மாதங்கள் இது எடுத்துக்கும். இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்தேனால் துர்கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது. அதாவது பாம்பே வலியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள். ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது. இது ராகு கேத்துவினுடைய தன்மை. ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் அதாவது போக காரகன். அவர் ராகு எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிறவர். ஏதாவது எந்த ஒரு விஷயம் ₹1 கிடைக்கிற இடத்துல ₹100 கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன். எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு சேர்ப்பார். எல்லாமே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. சரி, கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார், தனிமைப்படுத்துவார், அசிங்கப்படுத்துவார், அதாவது கேவலப்படுத்துவார். எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை, மூலக்கூறுகளை சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் யோசிக்க வைப்பார். தன்னை தானே உணர்தல் அப்படின்றது கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் ராகுவை பொறுத்தவர்களும் 1 100 கூடியவர், ரொம்ப பெருசாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். கேது 100 இருந்ததுன்னா 1 ஆகிடுவார், 1 இருந்தால் -100 ஆகிடுவார். அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர். அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர். இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள். ஆனால் சுபர்களுடைய பார்வையோ சுபர்களோட சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தேனால் சுபர்கள்னு சொல்றதை விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடுகளாக இருந்து அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் ஜாக்பாட் எல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. அதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவரையிலும், அதாவது வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளி ஊரிலிருந்து, வெளி மதத்திலிருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும். திடீர் வேலை பிராப்திகள் வரும். வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும். அதை தவிர பார்த்தேனால் வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் கேத்துவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது. மருந்து, அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது, மயக்க மருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள், போதை வஸ்துக்கள், போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது. ராகுவும் போதை தருவார். போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது, ட்ரக் டிராஃபிக்கிங், இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும். கேது அந்த மூலப்பொருளாக இருப்பார். அதுதான் ரொம்ப விஷயம். 2 பேர்
பேருமே ஒரே இடத்துல வருவாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க. ரொம்ப ஜாகிரதையாக அதை வந்து கணக்கு பண்ணணும். அது தவிர பார்த்தேன்னா அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும். ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவை கரும்பாம்புன்னு கேத்துவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா 18 வருஷம் இந்த விம்சோத்தரி திசையில் கொடுத்துருக்காங்க. கேத்துவுக்கு 7 வருஷம் கொடுத்துருக்காங்க. 18 வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவர்களுடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஆனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார். இப்போ பார்த்தேனால் இந்த ராகு கேத்துக்கு பார்த்தீங்களேனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமே ஆனால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி. ராகு காயத்ரி அப்படின்றத சொல்லணும்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். நான் திருப்பியும் சொல்கிறேன். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத் அப்படின்றது ராகு காயத்ரியும். கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத் அப்படின்றதையும், அதாவது திருப்பியும் சொல்கிறேன். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத் அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி 7 முறையும் கேதுவினுடைய காயத்ரி 4 முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம். அது தவிர பார்த்தேன்னா ராகு கேத்துவுக்கு வேற என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி, மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள். அது தவிர பத்ரகாளி, அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம். அது தவிர பார்த்தேன்னா இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம். ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர். இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம். அது தவிர பார்த்தேனால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை, எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு இது ஏற்றுறது, எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுறது. அது தவிர பார்த்தேனால் பூசணிக்காயை 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது. இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது, ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தீங்களேனா இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள். அது தவிர ஆஞ்சநேயர், அதாவது தலை மாறியவர்கள், அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் 2 பேரையும் சொல்லுவாங்க. அது தவிர வந்து சித்தர்கள், யோகிகள், ஞான குருமார்கள், குரு பீடங்கள், மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தேனால் இந்த இது ஆட்டிசம் சைல்டு, மனநலம் சற்று பேதலித்து குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம். ராகு வந்து பாம்பு அப்படின்னு சொல்றதுனால கரு நீலம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தேனால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம். கேத்துவுக்கு பார்த்தேனால் மல்டி கலர், அதாவது பல வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது. கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ, கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ, அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேத்துவுக்கு உண்டானது. ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம், கேளிக்கை மையம், அது தவிர பாரு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்டவர் அவர். கேத்துவுக்கு வந்து மடம், அது தவிர வந்து இது தபோவனம் இந்த மாதிரியான விஷயங்கள்.
அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள், அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேதுவினுடைய இடமாக சொல்கிறாங்க. இது தவிர பார்த்தாலேயானால் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் 3-11 பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது. அதாவது இப்போ பார்த்தாலேயானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற 11ஆம் இடத்தையும் பார்க்கறது ராகு. கேதுவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும். அவர் இருக்கும் வீட்டிலிருந்து 3-11 7ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும். ஏன்னா சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது. சரி, இப்போ வந்து ராகுவை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு 1/2 hour 1 hour வீடியோ தனியாக போடுறேன். நான் பார்ட் 1 பார்ட் 2 தனியாக போடுறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன, அவர்களுடைய பார்வை என்னென்ன, என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த சேனல், என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, உங்களுடைய பிறந்த இடம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது வரலாம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா லக்ன சந்தி, பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும். சந்திரனுடைய சந்தி இருக்கா, என்ன ஏதுன்னு பார்க்கணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறா. பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும். அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில் பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பா. அப்போது சூரிய உதயமே மாறும். அதனால் சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அவங்க வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, 2ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் பார்த்தாலேயானால் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பாள். இந்த அவள் வந்து 50 வயசு ஆகிட்டு இருக்கும், ரிஷப ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பாள். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போது ராகு கேதுவின் பயிற்சி 2025 2026 மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இப்போ நம்ம வந்து பார்த்தாலேயானால் ராகு கேதுவினுடைய மாற்றங்கள் பெயர்ச்சிகளை பற்றி பார்க்க வந்திருக்கும். சுக்கிரனை பொறுத்தவரையிலும் இந்த சனி, சுக்கிரன், ராகு கேது மற்றும் புதன் இவர்கள் எல்லாமே பொருள் அணியில் வராங்க. சுக்கிரனை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் தான் வந்து இந்த பொருள் அணியினுடைய தலைவராக சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தாலேயானால் ராகுவிற்கு உகந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி, சுக்கிரன் இவாள்லாம் வந்து உகந்த கிரகங்கள். அதனால் ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் பெரிய கலைத்துறையிலெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தாலேயானால் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா 10ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கார், தொழில் ஸ்தானத்திலேயே போய் உட்காந்துருக்கார். இதன் மூலியமாக இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்த சின்ன திரை, பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பருத்தி ஆடை அந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த நூல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, துணி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, இந்த துணியெல்லாம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வைர வியாபாரம் அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வான ஊர்தி, இதில் வந்து கம்யூனிகேஷன் பாகம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறவங்க, மெடிசனில் டாக்டருங்க வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி, அதாவது இந்த முகம் அறுவை சிகிச்சை அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய இடத்துல சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ராகு அதீதமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இருந்தாலும் ராகு சுக்கிரனுடைய காம்பினேஷன் இந்த பெண்களை எதிர்பாலினத்தவரை நாடி செல்லக்கூடியதை காட்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா விதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது ராகு சுக்கிரனுடைய காம்பினேஷன். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வாட்டி ராகு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வரும். 10ஆம் இடத்துல பார்த்தேன்னா ஆட்சி பெற்ற சனி வேற இருக்கார். உங்களுடைய தொழில் ஸ்தலம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க
அதை தவிர வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மதுபானங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் பணயோகம் ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை ராகு பார்க்குறார். ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதன் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து திடீர் பண வரவு வரும். அந்நிய முதலீடு எதிர்பார்க்காத அளவிற்கு வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு டிராவல் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க. இந்த 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு 4-5 தரம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல பொதுவாகவே ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய அதிபதி ஆட்சி உச்சமோ மூல திரிகோணமோ திக்பலமோ பெற்றிருந்தால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இங்கே சனி வந்து மூல திரிகோணம் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் பார்த்தலையானால் அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் வந்து குருவும் மாறிடுறார். குருவும் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்துடுறார். 2ஆம் இடத்துல வந்து குருவே வந்து ராகுவை பார்க்கறதுனால கோதண்ட ராகுவா குரு, அதாவது ராகு மாறிடுறார். இதனால் வந்து எல்லாவற்றமான சுப நிகழ்ச்சிகள் சுப விசேஷ காரியங்கள் தொழிலில் வந்து அபரிமிதமான பண வரவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, பண வரவிற்கு பஞ்சம் இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டோம். அது தவிர பார்த்தேனால் இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார். அதனால் மறதி கொஞ்சம் அதிகமாகும். இதனால் அதாவது 100க்கு 100 எடுக்கணும்னா 200% வந்து உடல் உழைப்பை போடணும், 200% மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக படிப்பில் ரொம்ப கவனம் சிதறாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார். அதனால் வந்து தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தோன்னா புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக வெரிஃபை பண்ணுவோம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கிறதுனால வீடு விற்கிறதோ வாங்குறதோ பிரச்சனையை அதன் மூலியமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வீடு விற்க வேண்டிய காலகட்டமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாளாக 5ஆம் இடத்துல இருந்தார் கேத்து. அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறோம். 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா அவருடைய தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ராகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்தை குருவும் சேர்ந்து பார்த்துடுறார். இந்த வருஷம் மொத்தமே அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தலையானால் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். வெளிநாடு போயிட்டு வெளிநாட்டினுடைய செலாவணி அந்நிய செலாவணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நிச்சயம் வந்தே தீரும். ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர வந்து திடீர் பணம் வரக்கூடிய எல்லா இடம், இன்சூரன்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு, லாட்ரி, இது எல்லாமே உங்களுக்கு திடீர் என்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணம் வரவு வரும். சரி, கேத்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனசை கொஞ்சம் கிளேசப்படுத்துவார். கான்சன்ட்ரேஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். இந்த போகம்லாம் கிடைக்கிறதுனால அதன் மூலியமாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார் அவர். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் கேது பார்க்கிறார். 2ஆம் இடத்தை கேது பார்க்கறதுனால சற்று குருவியே அவர் பார்க்க போறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். பேச்சில் ஆன்மீகத்தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு. அது தவிர 6ஆம் இடத்தை பார்க்கிறார். புதுசாக கடன் வாங்குவீங்க, சுபத்துக்கு கடன் வாங்குவீங்க, சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு கடன் வாங்குவீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்களே, ஆனால் இந்த வருஷத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால குருவின் பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் பன்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சென்று அங்கிருந்து வெளி மதத்தினவரும் வெளிநாட்டவர் மூலியமாக உங்களுக்கு மூலதனம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு
போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். கலைத்துறையில் இந்த கம்யூனிகேஷன், அந்த கிராஃபிக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், சிஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது நல்லது. மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு விற்க வேண்டிய கட்டாயம் வந்தது, ஆனால் வீடு கொஞ்சம் கம்மியான விலை போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்க. இதை தவிர வந்து பார்த்தேனால் இந்த ராகு கேத்துவுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய கோலவிழியம்மன் கோவிலுக்கு ஒரு 2 தரமாவது போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். 90 விழுக்காடு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.